அவருக்கு கையில் தான் கத்திரை சிகிச்சை செய்தார். கையில் செய்தார்களா? நான் நினைச்சேன் கண் ஆபரேஷன் உண்டு. எனக்குத்தான் பின்பு தான். உங்களுக்கு எப்ப செய்ய போறார்கள்? வரும் பங்குனி மாதம். அப்ப நாள் இருக்கிறது அதுக்குள்ள. உங்க கணவருக்கு என்ன கை வந்து பூட்டு முன்னுக்கா அல்லது தோல் மூட்டு பக்கம் அப்படி எதுவும் செய்தார்? என்ன நடந்தது? 3 விரல்கள் அசைவு இல்லாமல் இருக்கிறது. அது சொல்லி போட்டு நாங்கள் ஓ, இல்லாமல். அசைவு இல்லை என்று நீங்கள் பரவாயில்லையா? இல்லாமல் இல்லாமல் அவுட்டு தான் போங்க. அவுட்டெல்லாம் ஓ, அவுட்டு தான். அவுட்டு தான். அவுட்டு தான். கதைக்கிறது வந்துட்டேன், வீட்டுக்காரி வந்துட்டேன். வீட்டுக்காரியம்மா. வணக்கம் வீட்டுக்காரம்மா. வந்துட்டாண்டு வெளியில போல இதுக்குள்ளதான். ஓ, அது தெரியும், கேட்டுக்கொண்டு இருந்திருப்பீங்கள். வணக்கம் 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 வணக்கம். அது வந்து போவோம். கவிதை நேரத்தை எடுங்க. நீங்க போற பகவரிக்கன் வரல தானே. நகுலவதி கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள் நீங்கள் முனைந்து சிறப்பித்துக் கொள்ளலாம். வணக்கம் மாணி. வணக்கம் செல்வியத்தை அந்த வேலை. என்ன நித்திர கொள்ள இல்லையா? நீங்கள் நன்றாக படுத்து ரெஸ்ட் பண்ணிட்டு கொண்டு தானே உங்களுக்கு டைம் இப்ப தந்த. நான் நன்றாக ஓடி போய் படுத்து நித்திர கொள்ளுங்க. அந்த பழக்கம் கிடையாது. ஏன் உங்களுக்கு நித்திர கொள்றது விருப்பம் இல்லையா? பகல்ல இரவு நன்றாக தூங்கினேன். நேற்று தூங்குனீங்களா? தலையடி என்று சொன்னீங்கள். என்ன மீண்டும் ஒரு பக்கம் அப்படியா? பெயினும்? அப்படியா கிடையாது, காலநிலை ஆக இருக்கலாம். காலநிலை இப்ப கொரோனா இதுகள்லானையும் எல்லாருக்கும் தலையடி, காய்ச்சல், கவனம் வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது தானே. நீங்கள் தான் நெடுகளும் அடிக்கடி கொரோனாவை கொண்டு வரீங்களோ? எல்லாமே இந்த நாட்டில் இருந்தானே என்று சொல்கின்றார்கள். அதுதான் தெரிய இல்லை. என்ன நல்லவர்களும் உங்கதான் இருக்கிறார்கள், கெட்ட கெட்ட ஜென்மங்களும் உங்கதான் இருக்கிறார்களோ? எல்லோருமே எல்லா நல்லது கெட்டது விற்கிறதானே அனுப்புவோம். எவ்வளோ நல்லவர்கள். அப்ப உங்களுக்கும் சீனாக்காரனுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கிறது? நான் நினைக்கிறேன். அப்ப உங்க சாப்பாடு சாப்பிட்டா காம்பினேஷனுக்கு அங்க இருந்து அவர் சாப்பாடு அனுப்புறாரு உள்ளடக்கு. பேச்சுவார்த்தைகள் மூலமாக நடக்குது போல. அப்ப சமையல் என்ன மாதிரி? எல்லாமே இருக்கின்றது. இருக்கிறதா? சற்று நேரத்தில் செய்ய வேண்டும். ஓகே. அப்ப முடிய என்ன சாப்பிட்டீங்க? டீ எதுவும் குடிச்சிட்டீங்களா? ஏத்தானம் அதெல்லாம் முடிஞ்சிடும். அதெல்லாம் முடிஞ்சுது. என்ன சாப்பிட்டீங்க? ஆங்கிலத்தில் தான் சொல்லுவேன், முடிந்த பிறகுதான் கூற முடியும். பிரெட்டா சாப்பிட்டீங்க? அது மாதிரி ஒன்று. என்ன பிஸ்கெட்டா? அதுவும் கிடையாது. அதுவும் கிடையாது. அப்ப என்ன சாப்பிட்ட சாப்பாடு என்ன பக்கத்துல என்ன இருக்குமா? காட்டுங்கோ. மெதுமையாக இருக்கும் பான். மெதுமையாக இருக்கிற பானண்டா அந்த ஸ்டொக் புரோட்ன்றதா? இந்த நீளமான பானா? பின்பு தான் யோசிக்க வேண்டும் எது என்று. சாப்பிட்டதே ஞாபகம். சாப்பிட்டீங்களா? ஆனா என்னன்னு தெரியல. மெதுமையா இருக்கோ தட்டையா இருக்குதோன்னு தெரியல. நீளமாக இருக்கும். நீளமாக இருக்கும். அதைத்தான் கேட்டேன் நான், ஸ்டொக் புரோட்ன்றது. நீங்கள் கூறுவது அதுவாக இருக்கலாம். பிரான்ஸ்காரர்கிட்ட மிக மிக சிறப்பு வாழ்த்துக்கள். பிரெஞ்ச் பிரெட் இல்ல, இது குரோசன். இது போட்டு தெரியும். ஓகே. ஜெயமலர் முனைஞ்சிருக்கிறேன். நன்றி. வணக்கம் நகுலவதி இணைஞ்சிருக்கிறீங்கள். வணக்கம் வணக்கம் நகுலவதி. வணக்கம் வணக்கம் செல்வி அவர்களே. மிக மிக சிறப்பாக அழகாக இருக்கிறீர்கள். என்ன செய்றீங்கள்? சாதாரணமான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன். என்ன செய்றீங்கள்? காலை முழுமையோ என்ன வேலை செய்றீங்கள்? குறைக்கு உங்களோட உடம்ப குறைக்க ஓடுறீங்களோ இல்ல நடக்கிறீங்களோ? வீட்டு வேலைகளை தான் பார்ப்பது. என்ன வீட்டு வேலை என்ன செய்றீங்கள்? கூட்டல் கழித்தல் தானே வீட்டுல ஒரு நாள் தானே செய்யறோம். செய்து கொண்டுதான் இருப்பது வழக்கம். உங்களோட வீட்டுக்காரர் அவர் செய்ய மாட்டாரா? இருவருமாக சேர்ந்து செய்வோம். அப்ப இப்ப வீட்டுல நிக்கல கேட்க வேண்டியானே, எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எனக்கு காலுக்குள்ள நோது கைக்குள்ள நோதுண்டு போட்டு சொல்லிட்டா செய்வார் தானே. பொய்ச்சாட்டுகள் கூறாது இருப்பது நன்று.
ஏண்டா நாங்கள் பொய்ய சொல்ல மாட்டோம் தானே. நாங்கள் நீங்கள் ஹரிச்சந்திரன் வீட்டு பக்கத்துல நாங்கள் இருக்கிறோம். நான் அதற்கு கிட்டத்தான் இருக்கிறேன். ஹரிச்சந்திரனே பொய் சொன்னவர் தானே. அது அவருடைய நிலைமை. அப்ப நீங்க சொல்ல மாட்டீங்க, வீட்டுல பொய்யே சொல்றே இல்லையோ. நான் கூறுவது சரியாக இருக்கிறது. பொய்யே சொல்ல இல்ல. இப்போது கூற முடியாது. நாங்கள் அரசியல் தஞ்சம் கேட்கும் பொழுது எத்தனை பொய் சொல்லி இருப்போம் ஆண்டவனுக்கு தான் தெரியும். எனது கணவர் அதை செய்திருக்கலாம். அப்ப கணவர் செய்திருக்கலாம், நீங்க செய்யல. உங்களுக்கு தெளிவாக விளக்கிவிட்டேன். அதைத்தான் திருப்பி நானும் கேட்கிறேன். தெளிவாக எனக்கு விளங்க இல்லையே. நீங்க சொன்னாலும் நான் குறையாதானே சொல்லுவேன். அது உங்கள் நிலைமை அப்படி என்றால் என்ன செய்வது? இன்னைக்கு என்ன வித்தியாசமா சட்டை கேட்ட மாதிரி உங்களோட படத்துல அழகாக ரோசால எல்லாம் பூச்சடிச்சு விட்டு இருக்கிறீங்க. இனித்தான் பார்க்க வேண்டும். அப்ப படம் போட்ட உங்களுக்கே தெரியாது நீங்கள் என்ன சட்டையோட வந்திருக்கிறீங்களே. சில நாட்களுக்கு முந்திய எடுத்த நிழல் படம். மிக மிக சிறப்பு. வாழ்த்துக்கள் நகுலவதி. நன்றி நன்றி. நன்றி. வணக்கம் ஜெயமலர். 3க்கு மேல போகல அவர். 3க்கு தான் வந்திருந்தேன். ஆமா. வணக்கம் ஜெயமலர். வணக்கம் செல்வியர்களே. எப்படி இருக்கிறீங்க? நலமாக இருக்கிறேன். என்ன இவ்வளவு நேரம் காணையில நித்திரோண்டீங்களா? வளமையாக நான் வரும் நேரத்துக்கு தான் வந்தேன். நீங்கள் எக்ஸ்பிரஸில் போய்விட்டீர்கள். எக்ஸ்பிரஸ் போய்விட்டேன். நான் இல்ல வாணிக்கு விசிட்டர் திடீரென ஒரு ஆள் திடீரென வந்துருன்னு சொன்னா போல நான் நினைஞ்சேன். நான் கொஞ்சம் கை உடுப்பம் உண்டு. அதான் 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 பரவாயில்ல. அது எக்ஸ்பிரஸ் தானே முதல் என்ன ஒரு தடவை அத தமிழிலே ஆக்கி கொண்டு போகும். வணக்கம் ஜெயமலர். வணக்கம் செல்வியர்களே. அவதானமா கதைங்கோ. எங்க உங்களோட பேத்திய காணையில? நான் இன்று வீட்டில் இருக்கின்றேன். அப்ப நாளைக்கு களை கட்டுது. கேக்கெல்லாம் அடிச்சிட்டீங்களா? அதெல்லாம் கிடையாது. 35வது வருஷம் நாங்க இவ்வளவு இருக்கிறீங்களா என்ன கிடையாதுன்றீங்க? அது பிள்ளைகள் ஏதாவது செய்வார்கள். அப்ப உங்க கணவர் என்ன வாங்கி தந்தாரு? வாங்கி வச்சிருக்கிறாரா அல்லது நாளையே தான் தருவாரு சர்ப்ரைஸா? அவர் தினமும் தானே தருகிறார். கிழமை தாராரா? அப்படி என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இல்ல நாளைக்கு ஸ்பெஷல் தானே. 35 வருஷம் இதுங்கிறது இந்த பெரிய பெரிய கிட்ன சாதனைக்கு தானே வந்துடும். பெரிதாக தருவதற்கு கிடையாது. அட கடவுளே. ஜெயம் கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுக்கு நாளைக்கு அடிதான் விழும். அவர் ஏற்கனவே எல்லாம் வாங்கி தாரார் தானே. அது வேற விஷயம். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது தானே. நாளைக்கு செய்வார். அப்ப கேக்குகள் நீங்கள் அடிக்கல. அந்த பிளான் ஒன்றும் இல்லையா? கேக்கு வெட்டுறது அல்லது வெளியில ரெஸ்டாரண்ட்கள்ல போய் சாப்பிடுறது எல்லாம் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் பிள்ளைகள் ஏதோ செய்து கொண்டிருக்கின்றார்கள். பிளான் பண்ணிருக்கணும். வடிவேல சொன்ன மாதிரி பிளான் பண்ணிக்கணும். அப்படின்னு சொல்லலாம். என்ன பிளான் வச்சிருக்கணும்? எங்க போய் சாப்பிடுறது? அதை எனக்கு இதுவரைக்கும் தெரியாது. அவ சொல்ல இல்லையா உங்களுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போற? அப்ப லஞ்சா டின்னருக்கா? அநேகமாக இரவு உணவாகத்தான் இருக்கு. அப்ப உங்களுக்கு கிட்ட இருக்குதா சைனீஸ் ரெஸ்டாரண்ட் அதுகள் எல்லாம்? அல்லது தூரத்துக்கு அம்ஸ்டர்டாமுக்கு வருவீங்களா? எங்களுடைய நகரத்தில் தான் செல்வோம். அதுல சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்கா உங்களோட இடத்துல? இல்லையே. வேற இதுல சாப்பிடலாம் தானே. வேற எங்க நெதர்லாந்துக்கார போன உருளைக்கிழங்கு பொரியல் தானே. அதை வீட்டையே பொறிச்சு சாப்பிடலாம் தானே. சில கடைகளில் எங்கள் சாப்பாடும் இருக்கிறது. எங்க நெதர்லாந்து கடையிலையோ? இங்க இந்தியா உணவு விடுதியில் இருக்கிறது. இந்தியா உணவு விடுதியில இருக்கு. அப்ப போனாங்க கோழி மட்டன் பிரியாணி நாளைக்கு சாப்பிடலாம் ஒரு பிளான். அப்படி நீங்க கூறுவது சரி.
நன்றி 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 நன்றி. யோசிச்சு யோசிச்சு சொல்றீங்க. எனக்கே ஒரு பிளானும் இல்லை இது வரைக்கும் எங்கட கல்யாண நாளைக்கு நீங்க கேட்க நான் என்னத்த சொல்லுவோம். அது சர்ப்ரைஸாக செய்வார். நாளைக்கு பட்டப்படியோட வந்து உட்கார்ந்து நிகழ்ச்சியை செஞ்சு அதான் நாளைக்குன்னா நாளை இன்றைக்கு சனிக்கிழமை தான் பெருவினம் அவைகளுக்கு வேலை தானே இப்ப சனி தான் பெருவினம். ஓகே. நாளைக்கு காஞ்சிபுரத்தோட தானே வேறுங்க, இப்பவே சொல்லி விடுவோம். இல்ல உண்மையில உங்களோட அவர் இப்படி கல்யாண நாள் அதுக்கு 35 25 ஸ்பெஷல் தானே. அந்த வாங்கி எப்போ வந்தானே தாரார் இதுக்கண்டு என்னதுக்கு ஒண்ணு தரணும். அது வேற விஷயம். இதுக்கு தரையக்குல இன்னும் ஒரு டபுள் சந்தோஷம் தான். இப்போ ஹார்ட்டை பிளந்து இலக்கியம் தாரார், ஹார்ட்டை பிளந்து அதுதானே அதே பெரிய கிஃப்ட் தானே எனக்கு அது. அதே கிஃப்ட் தானே இதுக்கு மேல அதே பெரிய அதை விட பெரிய என்ன கிஃப்ட் எனக்கு தேவை. இது எல்லாம் திருப்பி திருப்பி தருவதில் என்ன பிரயோசனம்? அதானே நகை இருந்தாலும் சரி உடுப்புண்டாலும் சரி ஏற்கனவே கிடக்குது எல்லாம். அப்புறம் அதை திருப்பி கொண்டு ஆறதுல என்ன இருக்கு? அதுவும் ஒன்று நியாயம்தான். இப்ப நான் சொன்னா என்னதுக்கு சொன்ன நான் என்று புரிஞ்சு அது தான் எதிர்பார்க்கறதான் சொல்றாரு அவருக்கு. இல்லை நானும் முதல் இருந்தது எனக்கு அந்த எதிர்பார்ப்பு. இப்ப இல்லை. இப்ப என்னன்னா எல்லாமே இருக்கு, முழுதும் இருக்கு, எதுவும் இதுக்கு போக அவர் தான் எல்லாம் வாங்கி தாரார். அப்புறம் திருப்பி இதுக்கண்டு எக்ஸ்ட்ரா வாங்க 35 வருஷம் மண்டேக்குள்ள அது ஒரு பெரிய ஏமான வருஷம் தான். என்ன சந்தோஷம்ன்றதும் வளவு பிள்ளைகள் வந்து செய்யறது, அது எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றதே ஒரு நாள் அது சந்தோஷம். எனக்கு இந்த வருஷம் எங்களுக்கு இந்த வருஷம் 44வது வருடம். ஓ எப்பது? 44 3 ஜூலை 44. எனக்கு இந்த வருஷம் 45வது. அப்பாடியோ பெற்று எல்லாரும் பெருசா தான் அடிக்கிறீங்க. இவருக்கு 55 முடிஞ்சு நேவி சண்டிக்கு. ஆமா நேவி சக்காக்கு 55. அங்கெல்லாம் பெருசுகள் தானே, அங்கெல்லாம் பெருசுகள் தானே. இல்லை அதான் ஒரு பெண், நான் ஒரு காணொளி பார்த்தேன், 35 வயசாம், 5 பிள்ளைகளாம் அவருக்கு. கஷ்டப்பட்டு 35 வயசு 35 5 பிள்ளைகள். மூத்த பிள்ளைக்கு எத்தனை 13 14 சொன்னார். ஏண்டா வேற எத்தனை நாளையும் கட்டிப்பார். வயது கட்டுறத பொறுத்து தானே வருஷம் வரும்பானே. வெள்ளனை கட்டினா கூட வருஷம். இல்லை இவர் எத்தனை வயதில் கல்யாணம் கட்டிப்பார் அப்படியாண்டா? இப்போ மூத்த பிள்ளைக்கு நான் நினைக்கிறேன் 35 வயது. இப்ப 14 வயதுல பிள்ளை இருக்கும். 14 15 அப்படியாண்டா. இவர் 15 14 கட்டியிருக்கிறார் கல்யாணம். என்னண்டு இல்ல அப்ப என்ன 21 வயசு இருந்தாலும் 25 35 சரிதானே வாணி? 20 ஓகே 20 வயது 21 வயதுல கட்டி இருப்பாரு. 20 வயதுல நீங்கள் இதை சொல்றீங்க. நான் நேற்று பார்த்தேன் நான் ஒரு காணொலி, எந்த இடம்ன்றதை தெரியல. நான் சொன்ன போல உங்களோட நானும் தெரியாது. 12 வயசுல ஒரு பெண் குழந்தை பிறந்து அந்த பிள்ளைக்கு ஒரு நான் நினைக்கிறேன் இப்ப ஒரு 7-8 மாசம் பிள்ளையா இருக்கும். அந்த படம் போட்டு இருக்கு. அவவே ஒரு சின்ன பிள்ளை, அதுக்கு அந்த அவவுக்கு ஒரு பிள்ளையும். சின்ன வயசுல இலங்கையில இப்ப வந்து 15-16 வயதுல கட்டிட்டு நவலவதி வருங்கோ ஜெயமலர் கதைக்கிறார். இலங்கையிலேயே நாங்கள் கணக்கு கேள்விப்பட்டிருக்கிறோம். 14-15 வயதுல கல்யாணத்தை கட்டிட்டு பேருந்து புருஷனை விட்டுட்டு பிள்ளைகளோட இருக்கணும் தனியா. புருஷன் விட்டு போகணும் அப்படி கணக்கு கேள்விப்பட்டிருக்கிறோம். இப்ப அந்த சட்டம் வந்திருக்கு நினைக்கிறேன் இலங்கையில. இப்ப கல்யாண வயது இதுதானு சொல்லி ஒரு சட்டம் வந்து இலங்கை இந்தியா ஆமை வந்த மூட்டம் அப்படித்தானே நாட்டுல நிறைய அப்படித்தானே பிள்ளைகள் எல்லாம் பிறந்திருந்த. வாணி 35 வயசுன்னு சொல்றீங்க, இங்க 18 வயசுலயும் கட்டி இருக்கணும். எங்களோட ஒன்றோட தங்கச்சி அண்ணன் மகளுக்கெல்லாம் 18 வயசுல கட்டி கொடுத்தா. இப்ப அந்த பிள்ளை 19ல கட்டி இருந்தா 10 மாதம் வயதுலேண்டா அவருக்கு 35 வயசு வந்துருக்கு. மூத்த பிள்ளை 17. நீங்க சொல்றது சரியா 10 வயசு கேளுங்க. இப்ப உதாரணத்துக்கு என்னுடைய மகளுக்கு 18 வயது தொடக்கத்திலே எழுதினது. 20 வயது தொடக்கத்துல கல்யாணம் முடிச்சு கொடுத்து 20ல பெத்துட்டாள். என்ன எந்த மருமகளுக்கு வாணி எங்கட அண்ணன் உள்ள ஜெர்மன்ல இருக்கிறவளுக்கு 17 வயசு ஆக இல்ல முதல் பொம்பளை பிள்ளை உரை கேட்கல. ஆனால் இப்ப அந்த மகளுக்கு இப்ப 18 வயசு இப்ப லைசன்ஸ் எடுக்கிறாள். 18 வயசு மகளுக்கு. அப்ப சின்னத்துலானே அப்ப 13 வயது 12 வயதுல எல்லாம் கட்டி கொடுத்தது தானே. 5 வயதுல எத்தனையோ 6 வயதுல கட்டி கொடுத்துட்டு சொல்லி
அப்படி அந்த காலத்தில் அப்படியா இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ இந்த காலத்தில் இப்படி ஒரு நிலைமையோடு கேட்குறேன். ஏனென்றால் இப்போ ஒரு கஷ்டத்தின் மத்தியில் அப்படி செய்கிறார்கள். ஏன்டா நீங்க சொன்ன மாதிரியே சில பேர் தாய் தகப்பன் கஷ்டத்துக்காக தந்தை இல்லாமல் இருக்கலாம், தாய் தனியா கஷ்டப்படுகிறார்கள் பின்னால அந்த பொம்பளை பிள்ளைகள்டா சில பெற்றோருக்கு வச்சிருக்க பயத்திலேயே சின்னலேயே கல்யாணத்தை செய்து கொடுத்துடுறேன். அது இப்ப வந்து அநேகமா ஒரு பக்கம் பார்த்தால் கஷ்டத்து மத்தியில இரண்டா படிச்சு ஜோனிக்கு போய் வேலையெல்லாம் எடுத்து தாங்க ஒரு இதா இருக்கு தங்களுக்கு இதெல்லாம் முடிச்சு போட்டாங்க கட்டுவோம். சில குடும்பங்கள கஷ்டத்தை மத்தியில கட்டிட்டு ஆனால் என்ன நடக்கும் என்றால் பிறகு அவர்கள் 4-5 பிள்ளைய கொடுத்துட்டு ஓடிடுவார்கள். பாவமா இருக்கும். நீங்க எங்கட கணவரின் அண்ணனின் மகள் எங்கட வீட்டு தான் 16 வயசுல கூப்பிட்டுனாங்க. வந்த நாள் வாங்கி எங்களோட குழந்தைக தங்கச்சியில அக்காட மகன் அங்க கேம்ப்ல கண்டுட்டு பின்னக்க தனியாக செய்த சொல்லி எங்கள்கிட்ட கேட்டபடி நாங்க சொன்னோம் இங்க ஒரு தரம் அவ விரும்புறதுக்கோ இதுறதுக்கோ பிள்ளைகள் தரம் இல்லை. அவ இருந்து கொஞ்சம் படிச்சா அப்புறம் 2-3 வருஷத்துக்கு செய்திடலாம். அவனும் நாண்டு ஒன்று கடைசியா 18 வயசுல கல்யாணம் செய்து கொடுக்கணும். இப்ப அந்த வயதெல்லாம் பிள்ளைகள் விரும்புதல் இல்ல. அதான் முன்னர் காலத்துல பிள்ளையும் தாயும் குழந்தை அந்த அப்படி சின்ன சின்ன வயதுல தானே அப்ப ஒண்ணும் செய்யல. அது இப்பத்த காலத்துல கூடுதலாக இலங்கையில 18ம் 21 ஆக்கியாச்சு தானே. இப்ப மாத்தி 21 ஆக்கியாச்சு இலங்கையில. சொல்ற சரி என்ன சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் வயசுல செய்து கொடுத்தா அந்த பிள்ளைய கொஞ்சம் வளரைக்க பிள்ளாடிக்கு கொஞ்சம் வயசு போய்க்காரும் செய்தா பிள்ளைகள் வளர்றதுக்கு இடையில வருத்தமா போயிடும், ஏதாவது பிரச்சனையா இருக்கும். இதாண்டா கொஞ்சம் வயசுல கல்யாணம் செய்து கொடுத்தா அந்த பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணி கொடுத்தா இவர் நிம்மதியா இருக்கலாம். அது ஒரு பக்கம் சரி. இன்னொரு பக்கம் அந்த என்ஜாய் பண்ற இதுகள் இல்லாம போயிடும் பிள்ளைகள். சரியா அந்த குறிப்பிட்ட விதத்துக்குள்ள செய்து போட்டு அப்புறம் வாரவர் எப்படி பாட்டு தெரியாது. அது ஒரு பரம கஞ்சனா இருந்தா அதுவும் நடக்காது, எதுவும் நடக்காது. அது நினைக்கிறதுகள். மற்றது இப்போ அங்கே வந்தால் ஊவன்ட்டா கல்யாணம் தான். இப்போ இங்கே நிறைய எய்ம்ஸ் வச்சுருக்கும் பிள்ளைய. வீடு வாங்கணும், கார் வாங்கணும், இங்கே இந்த கொள்ளையை என்ஜாய் பண்ணணும் முடிச்சுட்டு நாங்கள் நிறைய பிளான்கள் இருக்கும் அவர்களுக்கு. இப்போ அங்கே அப்படி இல்லை தானே. தலையை மாடு மாதிரி தலையாட்டுறது, கட்டி இருந்தா பண்ணுறது. ஆனா சில பெற்றோருக்கு பாணி அதோட அடுத்த பிரச்சனை என்னண்டா ஒரு பிள்ளைய சின்ன வயதுல கல்யாணத்தை செய்து கொடுத்துட்டு அவன் 3-4 பிள்ளைகள்டா அவன் விட்டுட்டோனாலும் அந்த பாரமும் அம்மா தானே பாக்குறான் பேர பிள்ளைகளும் பிள்ளையும். அப்ப இன்னும் சுமையோட இன்னும் 2 சுமையை தேர்னது இல்ல அதை தேடுனாதான் மிச்சம் பண்ணது. அப்படி கன குடும்பங்கள் சீரழிகிற போறதுதான் கூடாது. ஏன்னா என் பேத்திக்கு 22 வயது வாணி, அம்மாக்கு 43 வயது. 43 இந்த வருஷம். மூத்த பேத்திக்கு அவ 20 திருமணம் செய்துட்டாரு இல்லையே. என்ன அவ இல்லை அவைக்கெல்லாம் நடவாது. அவள் கொஞ்சம் முந்தி சின்ன வயதுல சொல்லுவாள் தனக்கு தானம் என்ன யங் கிராண்ட்மா இருக்குன்னு தான் பள்ளிக்கூடத்துல சொல்றேன். பேந்து அந்த போட்டோக்களை பார்த்து இது நீங்க இந்த படத்தை பார்த்து நான் இல்லை என்று சொன்னால. என்னண்டா அந்த நேரம் சரியான வித்தியாசமான வடிவாத்தானே இருந்தேனா. தான் அத என்ன ஆக்டர் தானே தான் வீட்டை கிடக்க நச்சு கொண்டு இருந்தவ. பேந்து இப்படியோ சொல்லி கொண்டு வந்து ஒரு முறை படத்தை பார்த்துட்டு கேட்டால் அந்த அது அப்பதான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு அம்மாவை வெள்ளனை செய்து கொடுத்துருக்கு. என்னத்துக்கு அம்மாவுக்கு விழா வெள்ளனை செய்து கொடுத்த நீங்கள் என்னத்தான் கேள்வி கேட்டா. அந்த வயதுகள் வேற வேற என்ன. அப்ப அப்படி கொத்த இப்ப செய்வினா. இப்ப நீ யூனிவர்சிட்டி முடிக்க போறா இந்த வருஷம். இப்ப நல்ல தமிழ் கதைப்ப என்னோட பவுடி விடுவார். நான் உண்ட சொன்ன அதை திரும்ப ஒரு பவுடியாக்குவா. அப்படி அந்த பிள்ளைகளோட சேர்ந்து சமைப்பினம் எல்லாம் ஒழுங்கா அவ வடிவா செய்திருக்கிறா மகள். இப்ப கடைசியும் அவர் எளிய கொலிச்சொண்டுக்கு போறாரு. இந்த இன்ஜினியரிங் இந்த எலக்ட்ரிக் இது பேரண்ட இதுக்குத்தான் அவையும் படிக்கணும். அப்ப அந்த பக்கத்தால இப்ப மகள் வேலைக்கு போக தொடங்கி இருக்கிறா. வாணி உங்களுக்கு தெரியுமில்ல, நீங்கள் அந்த கொலண்டில வந்து நீங்கள் பாசவின் வீட்டு அந்த மகிசாக்காவுக்கு கல்யாணம் வீடு 6ஆம் மாசம் மூத்தவளுக்கு. ஆமா எத்தனை வயசு? 28-29 இருக்கு நினைக்கிறேன். எத்தனை வயசு? நான் நினைக்கிறேன் 21 22 இல்ல கூட 25க்குள்ள இருக்கு நினைக்கிறேன். மூத்தவர்களுக்கு 25 அப்படி இதெல்லாம் இருக்குமோ தெரியல. 25-26 இருக்கு நினைக்கிறேன். பெரிய பிள்ளை அப்பதே
அப்ப நீங்க வரையக்குள்ள எத்தனை 10-12 வயசு இருக்கும் என்ன இருக்குமென்னு நினைக்கிறேன். நல்ல விஷயம். இந்த நாட்டுக்கார படியனோட தான் கல்யாணம். ஓகே. ரெண்டு மற்ற பிள்ளையும் படிக்க அவள் வேலை செய்ய 2 பேரும் இப்ப வேலை செய்யணும். ஆனா தெரியல அவ ஒரு ஆள் வந்து அந்த பல்லூர் டாக்டர் அந்த இடத்துலதான் ரிசப்ஷன்ல வேலை செய்யறவாகும் இப்ப முடிக்க போறவா. மற்றவ தெரியல என்ன எங்க வேலை செய்யறவா. நல்ல விஷயம். இதெல்லாம் கட்டி கொடுத்தா ஓகே தானே, பிரச்சனை. சரி, இதில் கௌரியகான வரைக்கும் நாங்கள் நேற்று திட்டு சொன்னோம் தானே. அப்போ திட்டுக்கும் சாபத்துக்கும் என்ன ஒற்றுமை இல்லாட்டி வேற்றுமை? 2-3 திட்டுக்கும் சாபம் போடுறது. சாபம் போடுறதா? திட்டு சாபம் 2-3 தானே. 2-3 வருவதுதான். இப்ப சில பேர் திட்டுறாங்க, வாயால திட்டு. இப்ப பேசிக்கலாம் நாங்க சொல்றோம் மண்ணை அள்ளி போட்டு அப்படியே சாபம் போடுறான்டா. அப்படியே சில பேர் எறிஞ்சி விடுறது வாணி, அதைத்தான் சாபம் போடுறேன்னு சொல்றது. சில பேர் இப்ப வாயால நெடுகளும் ஓயாமல் ஆக்களை பேசி கொண்டு இருக்கிறதையும் சொல்லுவீங்க. இது சாபம், இந்த நேரம் ஒரு சாபம் போட்ட மாதிரி சொல்லிக்கொண்டே இருக்குதுண்டு. எனக்கு இந்த பெருசா வித்தியாசமா இருக்காது, தெரியல. திட்டுறன்னு சொன்னா சும்மா எதுக்கு எல்லாத்துக்கும் திட்டிக்கொண்டு நிக்கிறது அது வேற. சாபம் போறன்னு சொன்னா அந்த மனத்தை கொஞ்சம் இதண்டு திட்டுறது. அவைகளுக்கு அந்த இது மாதிரி கடுமையான ஒரு இது வருமா ஏதாவது ஒரு அழிவு வரணும்னு சொல்லி மனதை கூடுதலா இதண்டோன்னு திட்டுறது. சாபம் போடுறாங்களோட மனதுல நஞ்சு குணம் இருக்கக்கூடியதான் அந்த சாபம் போடுற கூடாதுன்றது. சரி, நீங்க சொல்லுங்க. திட்டுக்கும் சாபத்தும் திட்டுறது இந்த நேரம் எதுவும் பேசிக்கொண்டிருக்கிறோமே தானே, பெரிய சும்மா திட்டிக்கொண்டே இருப்பினோம், இந்த வாயில சொல்லிக்கொண்டே இருப்பினோம். சாபம் போடக்கூடாதுன்றது மனதுல உள்ளதான். பேசுறதான் திட்டி பெரிய இந்த நேரம் பேசிக்கொண்டே இருக்கணும்ன்றது திரும்பி திட்டிக்கொண்டே இருக்கணும். சாபம் என்று சொன்னா நான் சொன்னேனே, அந்த மனசு கூட இவ இப்படி அழிஞ்சு போகணும், இவ இப்படி இதண்டு போகணும், இவைக்கு இப்படி நடக்கணும், அந்த அப்படி ஒரு எண்ணம் உள்ளாக்கள் தான் அந்த சாபம் என்று நான் நினைக்கிறேன். இந்த வார்த்தையெல்லாம் வீட்டுல பேச எனக்கு என்ன தெரியும் ரெண்டுக்கும். வாணி, இப்ப நாங்கள் திட்டுறாண்டி. இப்ப நானும் உங்களை நெடுகளுமே ஒன்றா சொல்லி கொண்டிருக்கிறேன் வையுங்கோவன். இப்ப நான் பேசுறேன் வாணி வாணி கூடாது, வாணி கூடாது, அது வாணி அப்படி இப்படின்னு சொல்றேன்டா திட்டி கொண்டிருக்கிறான் வையுங்கோவன். ஆனா நானும் உங்களுக்கு சில பேர் வந்தா வீட்டு வாசல்ல பார்த்தா உங்களோட நீங்கள் நடந்து போவீங்கள் தானே, உங்களோட அந்த மண்ணை எடுத்து கூட அப்படியே அள்ளி தூவுங்கள். இப்படி கையால எடுத்து உண்மையில அதைத்தான் சாபம் போடுறேன்னு சொல்லுவார்கள். அந்த உள்ளுக்கு வெந்து மற்றவைய இதுகள் நாசமா போகணும்னு சொல்லி அப்படியே நினைச்சு பேசுறது, அப்படியே திட்டுறது, அதையே திட்டு சொல்றதுதான். எங்கட பக்கத்துல கூடுதலா நான் இதைத்தான் நினைக்கிறேன். இல்ல விளங்க இல்ல, கோயில்கள்ல போய் சாபம் போட்டு வரேன்னு சொல்லுவேன். அந்த இன்னார் சாகணும் கொள்ளணும், அந்த களவெடுத்தா கொண்டா எல்லாம் அதையும் சொல்ல சாபம் போட்டுட்டு வரேன்னு சொல்றது. இங்க வெளிநாட்டுல இங்க இருக்கிற இடத்துல ஒரு வீட்டுக்கு அவை இருக்கிற வீட்டுக்கு முன்னால மண்ணே இல்லை, அந்த கல்லு மாதிரி பதிச்சிருக்கு. இன்னொரு ஆள் ஏதோ அவைக்கு நடுகளும் பிரச்சனை. அந்த இதுல இவர வீட்டு வாசல்ல வந்து அதுல மண்ணே இல்லையா, அந்த நிலத்துல இப்படி குசுகுல குனிஞ்சு இப்படி எடுத்து தான் மண் எடுத்து போடுமா போல இப்படி போட்ட அந்த புள்ள போட்ட இந்த மற்ற புள்ள வந்து ஆஸ்பத்திரியில ஆப்ரேஷன் பண்ணி இருந்தது. நான் போய் பார்க்க போனேன். அப்ப மயக்கம் அப்பதான் தெளிய வரும். அந்த விட மனதுல உள்ளது அந்த மயக்க ஊசி போட்டா அந்த முழு கதையும் சொல்லிவினேன். நான் கனவில பார்த்துருக்கேன் ஹாஸ்பிட்டல் அங்கே நிற்கிறது லோன்ல. அப்போ அந்த மெனக்கு இருந்ததாக்கும் கண்ணை முழிச்சு மூடுவான். அப்ப நான் சொல்றேன் தட்டி, நான் போயிட்டு பிறகு வாரேன், என்ன கஷ்டமா இருக்க அவ கேட்டு வரியா, அவ வாய்க்குல மண்ணள்ளி போட்டவள் மண்ணள்ளி போட்டவள் மண்ணள்ளி போட்டவள் வாய்க்கு வந்து கொண்டே இருக்குது மயக்கத்துல அந்த பிள்ளைக்கு. அதை உள்ள கூடாது. நான் அப்புறம் நம்ப மாட்டேங்க, அந்த பிள்ளை ஹார்ட் வருத்தவங்க குளிசியம் படிச்சு 2 மாதத்துல இறந்துட்டா. திருமணம் செய்தவ பிள்ளைகள் இல்லை. உண்மையிலே பெரிய எனக்கு இப்பயும் அவ நினைச்சா அந்த மண்ணள்ளி போட்டவள் ஞாபகம் வந்துடுறேன்.
மற்றது ஆக்கள் வாங்கி ஆக்களை கொண்டு வந்து மற்றவை அந்த செய்வினை செய்யறதையும் சொல்றது அந்த சாபம் போட்டு வச்சிருக்குகள். அதான் நீங்க சொன்ன அந்த பாத மண் இருக்குதானே, இப்ப அத வந்து அந்த பாத மண்ணை கொண்டு போய் அதோட செய்யறவங்களாம் இவருக்கு இவர் அழிய வேணும் இல்லாட்டி அவர் தலைமுடி ஏதோ சாபம் போறது வந்து இந்த முனிவர்மர் தவம் இருக்கிற ஆக்கள் போற சாபம் தானே பலிக்கும். அது அவையில் வந்து மனம் நொந்து ஏதாவது ஒன்று செய்தால் அது உடனே பலிக்குமா? ஆனா அவங்க போட மாட்டேன் இப்படி போட மாட்டோம். சில நேரம் அவர்கள் போட்டா அது உடனே பலிக்கும். அவர்கள் நல்லதுக்கு தான் போடுவார். நல்லதுன்னா அவருக்கு ஏதாவது தீங்கு செய்யறவைக்கு தான் திருப்பி போடுவார்கள். அப்படி இப்ப நல்ல ஆக்களுக்கு சும்மா ஆக்களுக்கு எல்லாம் போட தண்ட மாட்டேன் தானே, சபிக்க மாட்டேன் தானே. ஏதாவது அவைகளுக்கு சபித்தா அதுதான் நடக்கும். அது முனிவர்கிட்ட சாப மொழின்னு தான் கிடக்கு. சாபத்துக்கு முனிவர் மேல் சபிக்கிற மொழியா? சபிக்கிறன்றது அந்த சாபத்தை தானே சொல்ற. என்ன சபிக்கிறன்றது? ஊர்ல இருந்து அந்த வயசு சில விஷயம் இப்படி சும்மா கையெடுத்து என்ன நாசமா போ நாசமா. அதான் சொல்றேன். சிலர் அந்த கரிநாக்கு அந்த கண்ணுகள் எல்லாம் பொல்லாதன்னு சொல்லுவார்கள். அந்த பொம்பளைகளுக்கும் ஒரு சொல்லி 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 நம்ம எல்லாம் தாலியில அறுத்தன்றதற்கு ஒரு சொல்லா சொல்லி போட்டோம். அது அந்த சாபம் போட்டு திட்டுறது என்ன சனி கூடாது. என்ன அதெல்லாம் இப்ப வந்து சொன்னவைக்குத்தான் அது நடக்குது. என்ன பேரும் சாபம் போட்டேன். அதான் தன்வினை தன்னைத்தானே சுடும். தன்னைத்தானே சுடும். இப்ப கூடுதலா பாருங்க செய்தவைக்குத்தான் அது இது வருது. ஆனா அவைக்கு வரணும் குடும்பத்துக்கும் வரும். அது அப்படியே சொல்றவே அந்த தாய் தாப்பன் செய்தது பிள்ளைகளுக்குன்ற அதாவது அப்படி செய்ய வரக்கூடாது. பிள்ளைகளுக்கு என்ன தெரியும்? இல்ல அது அப்படி சொல்லி வச்சாதான் தாய் தப்பன் அப்படி செய்ய மாட்டோம். நான் செய்த எந்த பேரை பிள்ளைகளுக்கு வரப்போதுன்னு நினைச்சு கூட அவை செய்யாம இருப்பினும். ஆனா அப்படி வந்திருக்கு சில பேர். தாய் தப்பன்றது பிள்ளைகளுக்கும் வந்திருக்கு. அதான் இப்ப வாணி அத போல இந்த பாம்பும் சாபம் போடுறேன்னு சொல்றது இல்ல. பாம்பு பாம்பு அது ஏதோ அந்த பெண்ணை கொத்தினா பெண்ணை அடிச்சு என்ன சொல்றது. ரெண்டு பாம்பு படபடுத்துறது இருக்குல்ல, அடிச்சா சொல்றது. அது வந்து சாபம் போடுறேன்னு சொல்றது. உண்மைதான். அது பாம்பு சாபம் போடுறது உண்மை. அந்த நல்ல நாட்கள்ல சொல்றது. எனக்கு நான் வந்து படிச்ச காலத்துல வாணி இந்த பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல ஒரு பிள்ளையோண்டு என்னோட படிச்சவ தமயந்தி அருந்ததி என்று சொல்லி படிச்ச. அவருக்கு அடுத்த தம்பியும் தங்கச்சி இது இருந்தது. அவையண்ட அப்பா வந்து முந்தி தாய் அந்த பிள்ளை வயிற்றுல இருக்கல பாம்பொண்டே அடிச்சது மக. அது அடிச்சப்ப அந்த பிள்ளைன்ற 2 பிள்ளைகளும் பாணி வாயும் பேசாதுகள் அந்த பாம்புடைய தலை மாதிரி தான் அப்படியே சப்பட்ட ஒரு மாதிரி பார்க்க ஒரு மாதிரி இருக்கும். கண்ணெல்லாம் இதுக்குள்ள வந்த மாதிரி தான் அந்த கண். 2 கண். அந்த 2 பிள்ளைகளுக்கும் அப்படித்தான். ஒன்று பொம்பளை பிள்ளை ஒன்று பெரிய. 2ம் அப்படித்தான். அப்பதான் நான் கதை கேட்கல சொல்லி என்னோட தான் படிச்சவ இந்த வகுப்புல. அப்ப அவ வீட்டை போறோம் நாங்கள் அந்த லஞ்ச் முடிஞ்சா பக்கத்து வீடு தானே போறோம். அப்ப சொன்னோம் கிரகணம் இருக்குல்ல, அந்த நேரங்கள்ல இப்படியான விஷயங்கள் ஏதாவது செய்தா இப்படியானது வாரன்னு சொல்றவ. இதுக்கு பாம்புண்ட இதால சர்ப்பதோஷம் வாரது ஆக்களுக்கு. கல்யாணம் நடக்காது, கல்யாணம் நடந்தாவே உண்டா இருக்க பிரிஞ்சிருப்பினும் அப்படி கணக்க இதுகள் நடக்குற ஐயா சொல்ற. அது அந்த வீடு கட்டைக்க பாம்பு புத்த இடிச்சா மற்றது சில வேளை தெரியாமல் பாம்பை நாங்க கொத்துப்பட்டா அப்படியான இதுகளுக்கு அது சந்ததியா பெருமாண்டு சொல்லுவீனா. அந்த கல்ல களவா எடுத்து போட்டாலும் பாம்பு சாபம் போடுற இல்ல. அது வந்து அதுக்குத்தான் அம்மம்மா சொல்றவ. தாங்கள் அப்ப அம்மம்மாண்ட காலத்துல எங்கேயோ பாம்பு புத்துக்க அந்த கல்லு தெரிஞ்சதா போய்கொண்டிருக்கேக்க அதுக்கு கொண்டே மாட்டு இந்த சாணி இருக்குத்தானே அதால மூடி வச்சுத்தானே அந்த கல் எடுத்ததாம். அது பாம்பு கன நாளையாலதான் அந்த எடுத்தவையா. எடுத்தவ சரியான பணக்காரரா இருந்ததோ ஏதோ ஒன்று ஒரு கதை சொல்லுவாம் அம்மா. இது நடந்ததைத்தான் அவ சொன்னது. அப்ப நாங்க கேட்கிற இங்க நாகம் இருந்தது இங்க எப்படி அந்த கல்லு என்ன செய்த எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்போம்.
ஆனா எங்கட இவன் இந்த கோயில்லயும் இவ சொல்றவர் உங்களோட அந்த நான் கோயில்ல அந்த கல் எடுத்த அவதான் செத்தவாப்பா அவன் ஃபேமிலி எல்லாரும் அப்படி என்ன அவ அந்த கல்லுங்க இவன் கோயில் பின்னுக்கு அந்த கொண்டாவூர் ஸ்டேஷனுக்கு பின்னுக்கு ஒரு கோயில் இருக்கு அம்மன் கோயில் அம்மன் என்ன அந்த கோயில்ல வாணி அந்த பாம்புன்ற கல்லு எடுத்து அந்த வச்சிருந்தா அந்த 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 பூசை செய்தவ அவையில் பமிலி எல்லாம் அப்படித்தான் எல்லாரும் செத்தது அந்த பாம்பு ஆனா கல்லு கிடக்குதாம் கோயில் கல்லு என்ன கல்லு பாம்பு பாம்பு அந்த நாககல் என்று சொல்றது பாம்பு கக்குற அந்த கல் இருக்குல்ல அது எடுத்தவை அது எடுக்க கூடாது போட்டு போய் அது சாப்பாடு சரியான வெளிச்சம் சரியான வெளிச்சமா இருக்கும் அந்த கல்லு அது கக்குற காரணம் சாப்பாடு இடத்தை சாப்பிட போய்க்கதான் அதை கக்கி வச்சுட்டு போறது என்ன அது சொன்னீங்க மாதிரி பாம்பு செட்டையும் கலத்தி விட்டுட்டு தான் போறது பேந்து இந்த செட்டையக்க போடுறது அந்த செட்டையை நாங்கள் பார்த்திருக்கிறோம் வளவுக்கு இருந்தது வைரம் மாதிரி மின்னி கொண்டு இருக்கும் மணி அந்த கல்லு இல்ல அந்த கல்ல திரும்ப என்ன செய்யும் அதத்தான் தெரியல ஆனா அது சரியான விலகு உண்ண கல்லுல பெருமதி வாய்ந்த கல்லும் ஆனா அதை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சிருக்கணும் இந்த பேழையம் மாதிரி அதுக்குள்ள போட்டு வச்சிருக்கிறோம் கோயில்ல அந்த கோயில் அந்த அம்மா அவே இதுல அவ கனகாலம் அவவும் இருந்தா ஆனால் அவன் பமிதி எல்லாம் பிள்ளைகளும் இல்ல அந்த மற்ற சகோதரங்கள் அப்படி இப்படி இல்லாமல் எல்லாருமே செத்து போயிட்டோம் தெரியாம நடந்ததோ அதை பத்தி எனக்கு தெரியல வேற கேட்டாதான் தெரியும் என்ன தெரியாமல செய்தவ இல்ல அந்த கல் இருக்கும் தெரிஞ்சுதான் செய்தவ தெரிஞ்சுதான் செய்தவ கல் எடுத்த இல்ல அப்ப இந்த கல்ல அப்ப என்ன செய்யும் அது பாம்பு திரும்ப எடுக்க மாட்டோம் இல்ல தானே வைரங்கள் மாதிரி தான் வாணி அதுகள் கட்டுறதுகளுக்கு இதுகளுக்கு இல்ல இல்ல நான் கோயில்ல இருக்குதாம் அந்த கல்லு கக்கி வச்சது இப்ப பாம்பு உடம்பு திரும்ப செய்யாதானே அப்ப அது அதுக்கு எடுத்துட்டு நினைக்கிறேன் பாம்பு செத்தது அப்புறம் எடுக்கலாம் அந்த பாம்பு செத்தது அப்புறம் அந்த கல் எடுத்தா ஒண்ணும் செய்யாது நினைக்கிறேன் அது பாம்பு அந்த கல்ல கட்டி போட்டு வாணி கல்லியண்டா பாம்பு தந்த தலையை அடிச்சு அடிச்சு செத்து போயிடுமா அப்ப அந்த சாபம் தான் அந்த ஃபேமிலிக்கு வாரது சொல்றது கூடி தற்கொலை செய்யறது அதுதானே சோடு செத்தா அது போய் தானே தலையை அடிச்சு தானே சாகுறது அம்மன் அதுதான் அந்த பெண் பாம்பும் அப்படித்தானே காகம் ஒரு அந்த இதான பிரியா என்ன பிராணிங்க என்ன கற்புள்ள பிராணிங்க அதுவும் அப்படித்தான் தன்னை தலையை அடிச்சு அடிச்சு பிடிச்சாங்க அண்டை கொண்டு பார்த்தேன் அந்த ஒரு கொப்பு இடையக்க அந்த 2 கெட்டு வார இதுக்குள்ள அதுக்குள்ள தலைய கொடுத்து செத்து இருக்கு தூங்கி கொண்டிருக்கு என்ன தற்கொலை செய்து தற்கொலை செய்ய இல்ல அதுக்குள்ள போயிருக்கு வர முடியாம இல்ல தலை மாத்திரம் தான் உடம்பு போகாது அதுக்குள்ள அது சாகண்டு போயிட்டு காகம் இது தற்கொலை செய்வதா பெண்காகம் செத்தா ஆண்காகம் அப்படி செய்யுமா ஆண்காகம் செத்தா பெண்காகம் காகத்துல ஒரு இதுவும் இருக்குது அது சூசைட் பண்றது தனக்கு தானே தற்கொலை செய்யற காகம் பாருங்க மிருகங்கள் பறவைகளுக்குள்ளேயும் இருக்கு என்ன விஷயம் அன்பு பாசம் எல்லாம் அதுகளுக்கும் இருக்கின்றதுதான் அந்த அர்த்தம் ஆமா மற்றது இந்த என்ன கற்பு அது இதெல்லாம் சில மிருகங்களுக்கு இருக்கு அதான் மானு கவரிமான் ஒரு மைனை பின் உயிர் வாழா கவரிமான் நேவிஸ் பிலிப்ஸ் வாங்க சத்தத்தை காணோம் அவர் நேவிஸ் வந்திருந்தவர் உங்களை காணையில எப்படி இருக்கிறீங்க சுகமா இருக்கிறீங்களா வந்து போவோம் வந்து போறேன் கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது உங்களை கண்ணெல்லாம் நார்மல் இல்லாத மாதிரி இருக்குன்னு ஏன் கதை கட்டி விடுறீங்க அப்ப நானும் ஓகே அவன் வீட்டு அவன் அண்டி விசிட் வந்தா போல திடீரென கொஞ்சம் வாணிட முகம் செஞ்சளிப்பில்லை நான் அண்டையிலே சொல்லிக்கிட்டேன் செந்தளிப்பா தான் இருக்குதா நான் செஞ்சளிப்பு இருக்கிற என்ன இல்லாம பண்ணிட்டேன்
உஷாராத்தான் இருக்கிறேன். சரி காலையில் கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்போ செல்வியா கட்ட கேட்டேன். இப்போ அதுதான் கேக்குறேன். இப்போ காலையில வந்து இப்போ உடம்பு செல்வியா சரியில்லை காலையில் இல்லை கேக்குறேன். நானும் ஓகே கொஞ்சம் நாளை பிடிப்பேன் இந்த தலையடி அப்படி தானே வரும் இப்போ காலஞ்சேரி அப்படி சரி, நலமா இருக்க வேண்டும், எல்லாரும் நலமா இருக்கணும். கடவுளை என்று ஓகே. இப்போ கவிதை நேரத்தை நீங்கள் எல்லாரும் சேர்ந்து செய்யுங்க. என்ன எல்லாம் காகத்தை பற்றி எல்லாம் சொல்லிக்கினதே அது உண்மைதான் மாணி. ஒரு காகம் செத்துதண்டா, எல்லா காகமும் வந்து அதுல கூடி இருந்து கத்தி எல்லாரையும் கூப்பிட்டு அதுல சுத்தி இருந்து கத்திக்கிட்டே இருக்கும். அந்த பெண் காகமோ ஆண் காகமோ ஒரு காகம் செத்தா அடுத்த காகம் உண்மையிலேயே அடிச்சு சாகுறது தான், அது உண்மைதான். அதுதான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அதான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். சாகுறது உண்மைதான். மற்றது காகம் குளிக்கிறது கூட இரவுல தான் குளிக்குமா. காகம் குளிக்கிறது பகலில குளிக்காதான், இரவுல தான் குளிச்சுட்டு டக்கண்டு கூட்டுக்குள்ள போயிருமா. தெரியுமா வாணி இரவுல குளிக்கிறது? வெக்கங்கட்ட காகம், மற்றவங்க பாத்துடக்கூடாதுன்ட்டு தானே. இல்லையே நான் மத்தியானத்துல பாத்துருக்கிறேன். மற்றவன் காகம் குளிக்கிறது மழை தண்ணிகளுக்குள்ள எல்லாம் பகல்ல குளிக்கிறதா? குளிக்கும் அது சும்மா சும்மா குளிப்பாம, அது சும்மா தண்ணியே ஊத்துற அது சும்மா தண்ணிய உதறது. இது நல்லா குளிக்குமா பொழுது முடியாது கிணத்துல இங்க எல்லாம் நிறைய காகம் நிக்குது. அங்க குளிக்கிறது நான் இது வரைக்கும் காணையில. குளிச்சுட்டு தான் கூட்டுக்கு போகுமா. அது வாணி என்ன காரணம் தெரியுமா? குளத்துக்குள்ள நின்று குளிச்சு கொண்டிக்கும். அது வாணி அது என்ன காரணம் தெரியுமா இரவுல குளிக்கிறது? மற்ற குளிக்கிற எல்லாம் சன் பாத்து எடுக்கிற, இவர் மூன் பாத்து எடுக்கிறதுக்கு ஐரால குளிக்கிறது. இல்ல நல்லா குளிக்குமா வேண்டாம் இந்த சோப்பு போட்டு ஷம்பு போட்டு குளிக்கிறதோ கொஞ்சம் வாங்கி ஊத்த தேய்ச்சு குளிச்சு போட்டு அவர் மூன் பாத்து எடுப்பார் இரவு. அப்படியே இரவுல குளிக்கிற இல்ல, இரவுல இங்க கதையில இல்ல கதையெல்லாம் கூடுதலா அப்படித்தான் சொல்றேன். இரவுல இருக்கு. சரி நீங்க காகத்துல இந்த சரித்திரத்தை எடுத்து பாருங்க, அதுல அப்படியே போட்டிருக்காங்க. இல்ல காகத்துல சரித்திரத்தை எடுத்து சிலவளையில அவர் உடுப்புகள் எல்லாம் போட்டுக்கொண்டு குளிக்கிறபடியா இரவுல குளிக்கிறாரு. பகல்ல குளிச்சா ஆக்கள் பார்த்து வேலையெல்லாம் முடிச்சிட்டு இரவுல தூங்க போறதுக்கு குளிச்சுட்டு படுக்கிறதுண்டது மனுஷன். இப்ப ஒரு 4 பழமொழி சொல்றேன், அதுக்கான விடைய சொல்லுங்க சரியா? உருவம் உள்ளவன் பாவி அல்ல, உடல் இல்லாதவன் ஆவி அல்ல. அது என்ன? உருவம் உள்ளவன் பாவி அல்ல, உடல் இல்லாதவன் ஆவி அல்ல. ஜெயிலண்டா போனிக்க பழமொழியா? விடுகதை விடுகதை விடுகதை. ஒருவன் உள்ளவன் பாவி அல்ல, உடல் இல்லாதவன் ஆவி அல்ல. இது ஆவிதான். நாங்க இது இந்த ஆவிதான் சமைக்கிற நீராவி. கிட்டத்தட்ட வந்திருக்கிறீங்கள். நீர் ஆவி என்ன செய்யும்? நீராவி. நீராவி நீர் ஆவி என்ன செய்யும்? அந்த ஆவி எங்க போகும்? முகில் நினைக்கிறேன். முகில் விளங்கல. முகில் அந்த மழை அதாவது தண்ணியா தானே போகுது. அதான் இல்ல நீராவி எடுக்கிறீங்களா? அது ஓகே. அது என்ன செய்யுது? இளனுண்டு என்ன செய்யும்? மேல போகுது. மழையா பெய்யும். மேலுக்கு போகுது. அப்ப புகையா போகுது என்ன அந்த நீராவி? அது புகைதான் முகிலா மாறி திருப்பி வருது மழையா? முகில தானே. அதான் புகை என்றதுதான் நல்லா இருக்கிறது. உடல் எல்லாம் வயிறு, வயிறெல்லாம் சோறு, என்றுமே ஜீரணிக்காது, எழுந்தும் நடக்காது. வாழ்த்துக்கள். திரும்ப சொல்லுங்க. அது பதில் வந்துட்டுது. கேள்வியே சொல்லுங்க. கேள்வியை திருப்பி என்ன முடிஞ்சதுக்கு பிறகு என்னத்த கேள்வியே? உடல் எல்லாம் வயிறு, வயிறெல்லாம் சோறு, என்றுமே அது ஜீரணிக்காதுதான், எழுந்தும் நடக்காது. உள்ளே இருந்தால் ஓடி திரிவான், வெளியில் வந்தால் விரைவில் மடிவான்.
அவன் யார்? உள்ளே இருந்தால் ஓடி திரிவான், வெளியே வந்த மடிவான். ஆ. ரத்தம். ஆ? ரத்தம். ரத்தம் வெளியில வந்தோடனே செத்து போமா உங்களுக்கு? அது பேருந்து என்ன வந்தா ஓடிக்கொண்டா இருக்கும், வெளியிலே ஓடுமா? இல்ல அப்ப ரத்தம் சாகுமோ? இல்ல தானே, அதுதானே, அது என்ன உயிர் இருக்கிறது சாகிறதுக்கு? நான் இல்லாம போவும், வேலை செய்யாதானே அது. உள்ளுக்கு ஓடிக்கொண்டு தானே இருக்கும் உடம்பு முழுக்க. சில வீட்டை இன்றைக்கு கறியும் இருக்கும். மீன். வாழ்த்துக்கள். கோழி, மீன். மீன் தான். உள்ளே இருந்தா ஓடுவான், வெளியே வந்தா செத்து போவான். என்ன செத்து போயிடுவான். அது எல்லாம் இருந்தானே, எல்லா உயிரினங்களும். என்னது? உயரமோ மரம் உயரம், உடம்பிலோ வெண்புள்ளிகள், அயராமல் அசையாமல் நின்று அது விரும்பும் மரத்தில் மேயும். திரும்ப சொல்லுங்க. உயரமோ மரம் உயரம், உடம்பிலோ வெண்புள்ளிகள், அயராமல் அசையாமல் நின்று அது விரும்பும் மரத்தில் மேயும். அவர் யார்? பேன். விளங்கல. பேன். பேன். ஏன் வேற என்ன? தேனுக்கு என்ன சம்பந்தம்? இது ஒரு மிருகம். மிருகமா? உயரமோ மரம் உயரம். இது இது இந்த சிவிங்கி ஒட்ட வச்சுவிங்கி. வாழ்த்துக்கள். ஒட்ட வச்சுவிங்கி என்றது சரியான பதில். ஆடை உடுத்தி இருக்குமாம், பெண் அல்ல. அதனுள்ளே முத்து இருக்குமாம், முத்தும் அல்ல. தாடியுண்டு மீசை இல்லை, கிழவன் அல்ல. தக்கோர் உணவாகும் மக்களுக்கு. சோளம். வாழ்த்துக்கள். சோளம் என்றது சரியானது. அடுத்தது வேற யாரும் நீங்கள் வச்சிருந்தாலும் கேளுங்க. ஆடும்போது ஆணை அசத்தும், பாம்பை கண்டால் பயந்து சுரத்தும். அது என்ன? மயிலா? மயில். வாழ்த்துக்கள். 1000 கதை சொல்வான், 1000 கதைகள் எழுதுவான், வெள்ளத்தாளிலே நாட்டியமாடி வேண்டிய ஞானம் கொட்டிடுவான். பென்சில். பேனா. ரெண்டும் சரி. அகோர தாய்க்கு 50 குஞ்சுகள், குஞ்சுகள் வாயிலெல்லாம் நஞ்சுகள். அகோரத்தாய்க்கு அமெரிக்கா கொடியா? பாம்பு குஞ்சுகள். பாம்பு குஞ்சுகள். பாம்பு குஞ்சு. பாம்பு குஞ்சுகள். அதுல இதெல்லாம் நஞ்சு. அகோர தாய்க்கு 50 குஞ்சுகள், குஞ்சுகள் வாயெல்லாம் நஞ்சுகள். பாம்பு விரியன் பாம்பு குட்டின்னு சொல்லுவாங்க. அது 1000 கணக்க குஞ்சு குட்டி ஓடுமா அந்த பாம்பு? அது எங்க வரும்? 50 இருக்குது அதுக்குள்ள. இருக்கும். அந்த தனியா கணக்க குட்டி போடுமா அந்த பாம்பு? அது குட்டி வரும், அதாவது தெரியல. 50 குஞ்சு. இது உங்களை வீட்டை இருக்கிற ஒரு பொருள். அநேகமான வீடுகள்ல எல்லாம் வச்சிருப்பீங்க. 50 என்று சும்மா ஒரு இதுக்கு ஓமானத்துக்கு, சும்மா ஒரு குத்து மதிப்பு. எலியா? எலியண்டா இங்க இல்ல. திரும்ப சொல்லுங்க. நஞ்சு இல்லையா? அதுக்கு நஞ்சு இருக்கா? அதுதானே. அகோர தாய்க்கு 50 குஞ்சுகள், குஞ்சுகள் வாயெல்லாம் நஞ்சுகள். இதுக்கு உங்களுக்கும் நிறையவே சம்பந்தம் இருக்குது. தெரியல மாதிரி இருக்கு, ஆனா வருது இல்ல. நாங்கள் கூடுதலா இங்க அதை வேற விதமா பாவிக்கிறோம். தாயகத்தில் அநேகமாக இது பாவிக்கிறோம். முன்னர் கடைகள்ல கோப்பரட்டிகள் அதுகள்ல சாமான் வாங்க போனா மிச்ச காசு இருக்காது, இதை தருவாரு. பள்ளி முட்டை. பள்ளி முட்டைக்கு எங்க நஞ்ச? வள்ளி முட்டை வேக்ல போட்டுட்டு வந்துடுவோம். இதத்தாரண்டா நஞ்சன்னு சொல்றீங்களே. ஆமா. அப்ப நஞ்சு தரீங்க கோபுரட்ல இல்லே? அதுதான் சும்மா பழமொழிக்காக சொல்றது. முன்னர் 25-50 காசு தான். இப்ப 10 ரூபாய் ஆயிருக்கு நினைக்கிறேன். ஆனால் அந்த மிச்ச காசு இல்லையன்றதுக்கு இதை தூக்கி தருவாரு, கொண்டு போமா. சாக்லேட் தருவாரு, சின்ன டொஃபி உண்டு. டொஃபி இது என்னது தருவார்? மூக்குப்படியா? இல்ல. நஞ்சு என்னண்டு விளங்கல. நஞ்சு
நஞ்சு என்ன தருவினம் கொண்டு காசு அதுதானே உங்கள் அங்கதானே உடைக்கு. வீடுகள்ல நாங்கள் பாவிக்கிற ஒரு பொருள் தானே. இங்கேயுமா விளக்கல இங்கேயுமா இங்கேயும் சில பேர் நாங்கள் வெள்ளிக்கிழமைகளில் கூடுதலாக பாவிக்கிறோம். நெருப்பு குச்சி, வாழ்த்துக்கள். நெருப்பு குச்சி தான் அங்க 50 25 முந்திவானி காசு தராங்க. ஒரு நெருப்பட்டியை தூக்கி தந்து விடுவார்கள், கொண்டு போங்க. ஓ சின்ன மெழு இதுக்குள்ள எத்தனை குச்சிகள் இருக்கு மட்டும் பார்க்கணும் ஒரு தடவை. 50 50 இருக்கும் சின்ன 50 ஒன்றுக்குள்ள. அதான் 50 குச்சி வந்தது. 50 இருக்கும் பார்ப்போம். 50 இங்க இப்ப லைட்டர் தானே பாவிக்கிறது. சரி நான் நெருப்பு குச்சி தான் பாய்க்கிறேன். நெருப்பு குச்சி இருக்கு. நாங்க சாமி பட விளக்கு கொடுத்து லைட்டரால தான் கொடுத்தோம். நெருப்பட்ட நாங்கள் எல்லாம் பாவிப்போம். வேறு என்ன? ஆழ குழி தோண்டி அதிலே ஒரு முட்டை இட்டு அண்ணாந்து பார்த்தால் 90 முட்டை. இப்ப 90 முட்டை இருக்குது. இப்ப அது எல்லாம் பட்டையா போச்சுது. பனைமரமா? தென்னை மரம். ஆனைக்கும் குதிரைக்கும் அண்டாத தண்ணீர், தொண்டமான் குதிரைக்கு துடையளவு தண்ணீர். நேரம் கௌரி அக்கா வாங்க, நீங்க வரும் வரை உங்களை 9 மணிலிருந்து கூப்பிட்டு கொண்டிருக்கிறா. வராதபடினால நாங்கள் இதனை செய்கின்றோம். கௌரி அக்கா வந்து அறிந்து கொள்ளுங்கள். திரும்ப சொல்லுங்க. ஆனைக்கும் குதிரைக்கும் அண்டாத தண்ணீர், தொண்டமான் குதிரைக்கு துடையளவு தண்ணீர். மார்கழியில நினைச்சு பாருங்க. என்னத்த மார்கழியா? மார்கழி மாதங்களை, மழை நேரங்களை நினைச்சு பாருங்க. பனி பனி இங்க குறைவு. இங்க நானும் கண்ட இல்ல. மழை நேரங்கள்ல இத கூடுதலா இவன் சவுண்ட் நல்லா இருக்கும். கூட சவுண்ட் போடுதா உங்களுக்கு? தண்ணி பழமொழியும் இருக்கு. இதெந்த வாயால தவளை என்பதுதான் அது. மாறி தவளை கத்தித்தானே சாகுற, தானே கத்தி சாகுமா? சிலருக்கு தவளை மாதிரி கத்து நீயே ஆடி வாங்குறான் வாணி. இப்ப நாங்களும் கத்தி கொண்டு இருக்கிறோம் தவளை மாதிரி. உடம்பெல்லாம் ரோமம் உண்டு, வால் நீண்டிருக்கும். இது நீங்க டக்காண்டு பிடிச்சிடுவீங்கள். இந்த வசனத்திலே பிடிச்சிடுவீங்கள். மரமேறி தாவுவான் பழம் தின்னும் அணிலும் அல்ல. கொக்கத்தடியா? அதான் கேளு. நீங்க கேட்கறதுக்கு முதலே பதில சொல்லி போட்டு. உடம்பெல்லாம் உரோமம் உண்டு, வால் நீண்டிருக்கும். மரமேறி தாவுவான், பழம் தின்பான், அணிலும் அல்ல. கிளைகளை பிடித்து ஊஞ்சலாடுவான், எப்படி செய்யணும் அப்படி செய்வான். லங்காபுரி கோட்டையை தாண்டினவனும் இவனே. லங்காபுரி கோட்டையை தாண்டினவனும் இவனே. உயிரில்லா உடலில்லா ஊமையாம் தோளா, கைகளின்றி தொட்டு விளையாடும் கால்களின்றி கண்ட இடமெல்லாம் வரும். இது கொஞ்சம் உடலில்லா டெலிபோன். உயிரில்லா உடம்பில்லா ஊமையாம் தோளா, கைகளின்றி தொட்டு விளையாடும் கால்களின்றி கண்ட இடமெல்லாம் வரும். அது என்ன? பந்து. வாங்கல பந்து பந்து மூணுங்க. பந்து பந்து சொல்றேன். பந்து தமிழ்ல போல் சொன்னாதான் விளங்கும். இல்ல, இதுக்கும் நமக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. ஏன்னா இதுக்கு இந்த பழமொழி விடுகதைக்கு ஏற்றதா இது பொருந்துதோன்றதை ஒன்று கொஞ்சம் கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது. பாப்போமா. உயிரில்லா உடலுள்ளா ஊமையாம் தோளா, கைகளின்றி தொட்டு விளையாடும் கால்களின்றி கண்ட இடமெல்லாம். இங்க பார்த்தாலும் கண்ட இடமெல்லாம் இருக்குதுதான். இப்ப என்ன பக்கத்திலேயே கண்ட இடம் எல்லாம் இருக்குது. இதுக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய தொடர்புகள் இருக்கு.
டெலிபோனா டெலிபோன் இல்ல, டெலிபோன்லயும் இதை பார்க்கலாம், இதை நாங்கள் வாசிக்கலாம். கால்கள் இல்லாம தெரியுது வேண்டாங்க. இதுக்கு புத்தகம் வந்து போட்டு இருக்குது, அதான் கொஞ்சம் இருக்கு. இதை பாருங்க, புத்தகத்துக்கு என்னண்டு வரும், உயிர் இல்ல, உடல் இல்லாத ஊமையாம் தோளா, கைகள் உடல் இல்ல. இருக்கு, சரியா? புத்தகம் கொண்டா உடல் இருக்குதானே. சரியா வரும். உடல் இருக்குது, அது கொஞ்சம் இல்ல இல்ல அது சரி வரும், சரியே. வரும். சரி வரும். ஏன்னா இல்லாட்ட கையும் தொடுறா தானே, அதை உடல் இருக்கிறபடியா தானே தூக்கிக்கொண்டும். இல்ல இல்ல இப்ப உடல் உங்களுக்கு உடல் சரி, அதை சொல்லுங்க அப்போ. உயிர் இல்ல ஆ? உடல் இல்ல. உயிர் இல்லா உடல் இல்லா, உடல் உள்ள ஊமையாம் தோளா. உடல் உள்ள சரி, அப்படின்னா சரி. உயிர் இல்ல ஆனால் உடல் உள்ள அதான் உடல் இருக்கு, ஊமையாம் தோளா, கைகள் இல்ல, தொட்டு விளையாடும் கால்கள் இன்றி கண்ட இடமெல்லாம் வரும். அது சரி, அப்படின்ற பொருந்தும். நாங்கள் உடல் உடல் இருக்குதானே, உடல் இல்லாண்டா தான் பிள்ளை. நீங்க உடல் இருக்குன்னு நான் சொல்றீங்க, உயிர் இல்ல உடல் இருக்குண்டு. உனக்கு சொந்தமான பொருள் ஒன்று உன்னை விட மற்றவர்கள் அதிகமாக பயன்படுத்துவார். அது பெயர். வாழ்த்துக்கள். அந்த பேரு மற்ற அட்ரஸ் எல்லாமே தானே. உயிர் இல்லாத நீதிபதி ஒழுங்காக நியாயம் சொல்லுவார். தராஸ். தராசு. தராசு. தராஸ். சரி கவிதை கவிதையை போடுங்க. கௌரியக்கா வந்துட்டாவோ? அக்கா வந்துட்டாரு. கௌரியக்கா நீங்கள் வந்தா எங்களுக்கு ஒரு சவுண்ட் பண்ணுங்க. உடுத்த சீலையை உரிந்து உள்ளே இருப்பதை நுள்ளி உனக்கும் பாதி எனக்கும் பாதி, அது என்ன? உடுத்த சீலையை உரிந்து உள்ளே இருப்பதை நுள்ளி உனக்கும் பாதி எனக்கும் பாதி, அது என்ன? அந்த வெங்காயம், வெங்காயம் இல்லாட்டி பூடு. இப்ப இதுக்கு பரமொழி கௌரி தான் சொல்லுவாவா? வணக்கம் வணக்கம். நேவிஸ் பிலிப் அவர்களுடைய பதில என்னுடைய பதிலாக மாத்துறேன். என்ன பதில் சொன்ன? வெங்காயம் உள்ளின்னு சொன்னது. அது ரெண்டுமே இல்ல, என்னட்ட வச்சிருக்கிற பதில் அதுல இல்ல. அப்ப இளநீர் அந்த இது இளநீரை வெட்டி பாதி பாதி நுள்ளுறது என்னது, அதுக்குள்ள நுள்ளுறது பாதி பாதியா? நெல் இதுல அதுல உடுக்குற சீலைய உரிந்து உள்ளே இருப்பற நுள்ளி விட்டுட்டு உனக்கும் பாதி எனக்கும் பாதி. சோளமா? சோளம். இதுவும் எங்களை தாயத்தின்ற ஒரு பொருள் தான், இதுல கிடக்கிறது இல்லாதான். வச்சிருக்கிற பதில் சரியா இருந்தாலும் இதுக்கும் தாயத்துக்கும் நமக்கும் வாணி அண்டைய குடிச்ச கூழுக்கும் சம்பந்தம் இருக்குது. நான் குடிச்ச கூழோ? நீங்க குடிச்ச போட்டாலோ தெரியாது. பனங்கிழங்குதான். ஆமா, கரியும் சிறப்பாக. இப்ப நேரத்தையோட ஃபில் பண்ணியிருந்தீங்க. நன்றி, வணக்கம். பரவாயில்ல. வணக்கம். நன்றி, வணக்கம்.